Hi friends, welcome to our channel. Hi friends, channel first time வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சோ இன்னைக்கான வீடியோல பாத்தீங்க அப்படினா எம்டி அண்ட் வந்துட்டு கப்புள்ஸ் ரீல்ஸ் கொடுமைகள் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ரியாக்ஷன் பண்ணிருக்காரு. சோ அந்த வீடியோ தான் நாம ரியாக்ஷன் பண்ண போறோம். சோ அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரீச்சுக்கோசரம் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி கப்புள்ஸ் வந்துட்டு ரீல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சில இதை வந்துட்டு பாக்குற மாதிரினாச்சும் இருக்கும். பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அதாவது ரீச்சுக்கோசரம். ஸோ அதனால எந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத வாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கப்புள் ரீல்ஸ் கொடுமைகள். அழகான மனைவி ரோட்ல வரவ போறா வெறுப்பேத்துற. ஃபர்ஸ்ட் வீடியோ இல்ல வடக்கத்து I think hair removal ad. அது BGM தெரியுதா? தெரியுது. ஓ ஆடுக்கு இந்த விளம்பரமா நல்லா சேர்த்துட்டேன். ஒரு மாடல் வச்சு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கூட இந்த அளவுக்கு இறங்கி செய்யறாங்க. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இதே தமிழ்ல பண்ணாச்சிங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னா நார்மலா இருக்கும். நல்லா இருக்கு பட் சிம்பிளா இருக்கு. அதே நார்த் என்ன பண்றாங்கன்னா அப்படியே நடிச்சு காமிச்சு ஒரு உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பண்றாங்க. ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு பண்றாங்க. சிம்பிள் காஸ்ட். சங்கர் படம் மாதிரி விஷுவலா கிராண்ட் ஹீரோ மிரட்டலாம்ல. எப்படி நல்ல வேலை இது அக்கில் ஏதாவது முட்டை கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு ஆடுல வருடா அந்த அளவுக்கு போல. இன்னும் ஆடு இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆடு வரும். வர வாய்ப்பு இருக்கு. வரும். பிராங்க் எல்ஃபுல் பிராங்க். எல்ஃபுல் பிராங்க் நீ போட்டு அட்டப்பட்டி சுத்தாடி. அவனுக்கு எடுத்தும் பார்க்கல, அந்த அட்டப்பட்டி எடுத்தும் போட மாட்டாரு. அவனுக்கு வந்து எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு இருந்துச்சு, இப்ப காணோம். மேஜிக்கா? ஸ்கிரிப்டா இருந்தாலும் நல்லா இருந்துச்சா? என்ன பொண்ணு என்ன பொண்ணு எதுக்கு அவரு போன? நீ தான வண்டி வாங்கியிருக்கா? நீ தான் வண்டி வாங்கியிருக்க. அவ தான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கா. சர்ப்ரைஸ் வந்து அவரால் நம்பவே முடியல. இந்த சோசியல் மீடியா உலகத்துல நிறைய கப்புள்ஸ் வந்து gift கொடுத்து பார்த்திருப்பீங்க. கார் கொடுப்பாங்க, பைக் கொடுப்பாங்க, செயின் கொடுப்பாங்க, ரிங் கொடுப்பாங்க, போன் கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க, டிவைஸ் கூட கொடுப்பாங்க. எனக்கா உனக்குதா? ஐயோ ஐயோ நான் என்ன செய்றேன்? ஐயா அப்படி ஈஸ்வரா. இது மாதிரி நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா உண்மையா ஒரு கணவனுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கப்புள் வந்து gift கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட பார்க்கலாம். இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்தேன். டிவின்னு நினைக்கிறேன். பாத்ரூம் நார்மலாவே 1 hour 2 hours ஆயிடும். இதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் தான் அவருக்கு பெட்ரூமே. போட்டு படுத்துற வேண்டியதுதான். ஏங்க அங்கேயே ரொம்ப நேரம் இருக்குன்னு கேட்டா அங்கதாங்க நான் நிம்மதியா இருக்கேன். எப்பா 2 மணி நேரம் இங்கதான் நிம்மதியா இருக்கேன். Happy Valentine's Day. TV
இப்பதான் தெரியுது ஏசி வரப்போகுது, எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கலாம். ஏசி ஆனா போட்டா நல்லா இருக்குமா? ஒரு கணவனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிருக்காங்க பாருங்களா, இதுதாங்க ஒரு பெஸ்ட் கிஃப்ட். என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. பைக் ஆடம்பரம், பாத்ரூம் அத்தியாவசியம். நானும் நிறைய கப்பல்ஸ பாத்துருக்கேன், இந்த கப்பலை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா தான் இருக்கு. செத்துற போறீங்கடா, போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணாருன்னு தெரியல. அப்படி இவ்வளவு இருக்குடா, பச்சம் பச்சம். முட்டை முட்டையா? அது ஏய், என்ன கருமண்டா இது? சீ, சீ, சீ. சரி, என்ன தெரியல. அதை வேற இத்தனை பேர் பார்க்கறானுங்க வேற. முன்னாடிதான் அந்த தண்ணியை ஊத்திக்கிட்டு வாயிட்டு வாய் மாத்திட்டு இருப்பானுங்க, இப்ப கொஞ்சம் முன்னேறிட்டாங்க. நான் பண்ற டார்ச்சரை பார்க்கும்போது என்னை கட்ட கட்ட வார்த்தை திட்டம் தோணுதுல. அடுத்து இதே மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காருங்க. அது பாலா? பால் தானே? சாக்கோஸ் பார்க்கவே முடியல, அவன் எப்படி தின்றானுங்கன்னு தெரியும். ரீல்ஸுக்கு என்னடா இவனுங்க நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கானுங்க. ஷூட் பண்ணும்போது செம்மையா இருந்தது. இவருக்கு மட்டும் வீடியோ எல்லாம் எங்க இருந்து கிடைக்கும்? கேவலமா இருந்துச்சு. ஆனா நீங்க அது எப்படி கேவலம்னு சொல்றீங்க? கேவலம்னா கேவலமா இருந்துச்சு. இப்பதான் குழச்சி சாப்பிடுறது நினைச்சு சாப்பிடுறதா பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டாச்சுங்க குடலுக்குள்ள கையை விட்டு எடுத்து சாப்பிடலாம். நீ நல்லா மென்னு முழுங்கிடு, நான் குடலுக்குள்ள கையை விட்டு எடுத்து சாப்பிடுறேன். எப்படி அவனால திங்க முடியுது? இன்னும் கொஞ்ச நாள் போனாச்சுங்க இன்னும் கீழே போயிடுவானுங்க. இந்த கப்புள்ஸ்குள்ள வந்து இந்த எச்சினா பார்க்க கூடாதுதான். இந்த ஒரே ஸ்பூன்ல சாப்பிடுறது, இந்த ஒரே வாட்டர் பாட்டில உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுக்கிறது, ஒரே தட்டுல சாப்பிடுறது, ஒரே கொய்யாக்காவை கடிச்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நார்மலான விஷயம் தான். அதுக்குன்னு வாயில பாலை ஊத்தி ஊற வச்சு திங்கிறது, கொன்னாலும் வெறி தீராது மாமா. டீய வாயில ஊத்தி பிஸ்கட் அடிச்சு சாப்பிடுறது, இந்த அளவுக்கு மோசமாடா போவீங்க? ஏன் இத பண்ணீங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்ப ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கா உங்க சுபாஷ். என்னடா பண்றான்னு பாக்கீங்களா? ஆமாங்க, வழக்கம் போல ஒய்ஃப் ஆபீஸ்ல வந்து விட்டு வந்தாச்சு. அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்காக எல்லாத்தையுமே தட்டப்பட எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இவர் வந்துட்டு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்துகிட்டு நிறைய ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பொதுவா என்ன பண்ணுவாங்களோ, சமைக்கிறது, பாத்திரங்கள் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பண்றது, இதெல்லாத்தையும் இவர் பண்ணிக்கிட்டு ஒரு பிசினஸையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு இந்த மாதிரி நீ கேவலமா பண்ணலாமா? ஆண்கள் தான் வேலைக்கு போகணும், பெண்கள் தான் வீட்டுல இருக்கணும். ஆண் மாமா, ஆண் பெண், ஆண்கள் தான் வேலைக்கு போகணும், அதுதான் புருஷ லட்சணம். அது மாதிரியான தற்கூரி கமெண்ட்ஸ்னா நிறைய வந்துச்சு. நான் சொன்னது கொஞ்சம் கம்மி தான், இதை விட பேடா, இன்னும் பேடா கூட நிறைய வந்துச்சு. அசிங்கமா திட்டுனா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு நீயா நானாலும் ஒரு பொண்ணு பேசியிருந்தாங்க. எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து, அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து, ஷூ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அன்னைக்கு கால் புடிச்சு விடுறதுக்கு எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது. இது மாதிரி என்னோட கணவருக்கு வந்துட்டு நான் என்னென்ன சேவைகள் செய்வேன், என் கணவருக்காக தான் நான் எல்லாமே செய்வேன், சமைப்பேன், அவருக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பேன், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஹோம் மேக்கரா இருக்கேன் அப்படின்னு தான் நான் ஜெனரலைஸ் பண்ணேன். பட் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல உங்களோட கல்வியை நீங்க வேஸ்ட் பண்றீங்க, உங்களோட ஒரு சீட்டை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, எம்பியோட சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிமா. எனக்கு அது வேஸ்டா தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு, விருப்பப்பட்டதை நான் படிச்சேன், எனக்கு விருப்பப்பட்டதை நான் இப்போ செய்யறேன். ஹோம் மேக்கரா இருக்கிறது நான் பயங்கர விருப்பப்பட்டுதான் இருக்கேன். ஆனா இவங்களுக்கு வர கமெண்ட்ஸ் என்னன்னா, பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், ஒரு உண்மையான குடும்ப பெண்ணே இவங்கதான், ஒரு நல்ல மனைவிக்கு எடுத்துக்காட்டு இவங்கதான். அது மாதிரி என்னென்னமோ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சிரிப்பு தண்டா வருது உங்களை நினைச்சா. நினைக்காத. ஒரு பொண்ணு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அது இந்த சமூகத்துக்கு வந்து நார்மலா இருக்குது. நான் ஒரு பேசிக் தாங்க, இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம்.
விஷயங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அதே ஒரு பையன் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தா அதை வந்து இவங்களால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. யாருக்காக இருந்தாலும் ஆம்பளை சமைக்கலாமா? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கேவலமான வேலையை என்னால செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இதுதான் ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். இது ஒரு நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு பெருசா ட்ரிகர் ஆகி திட்டுற அளவுக்கு ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. புருஷனுக்கு உதவியா இருக்கட்டும், அவன் ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறான். அவளுக்கு உதவியா இருக்கட்டும், நான் சமையல் வேலையை வீட்டு வேலையை பாத்துக்கிறேன். இதுல தப்பு என்ன இருக்கு? இவங்கதான் இது பண்ணணும், இவங்கதான் இது பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். மனம் திரும்பு அவர் பண்ண எல்லாமே ஓகே தான், நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அதை வந்து கமெண்ட்ஸ்ல திட்ட வேணாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணியிருந்தாரு, அதை காட்டுறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க உங்க சுபாஷ் கிருஷ்ணன். என்னடா வழக்கமா ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு சமையல் வீடியோ தானே போடுவோம். இன்னைக்கு என்னடா பண்றான்னு தானே பாக்குறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஒய்ஃப்க்கு லீவு, இன்னைக்கு சண்டே ஆனதுனால அவங்களுக்கு பெடிக்யூர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் வீடியோ எடுத்து போடலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, அது என்னன்னு பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் கழுவி ஊத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். கழுவி ஊத்துனாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாங்க, என்னோட ஒய்ஃபோட காலர் வாஷ் பண்ணி நான் தண்ணியை குடிக்கிறேன். எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி இதுல வந்து இதுக்கு முன்னாடி இவர் பண்ணது எல்லாமே ஓகே தான். இது ஓவர். ரொம்ப கேவலம். இவ்வளவு கேவலமா நடந்துக்குன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். இதை கண்டிப்பா கழுவி ஊத்தலாம். இதை வந்து கண்டிப்பா கழுவி ஊத்தலாம். கழுவி ஊத்துனாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாங்க, என்னோட ஒய்ஃபோட காலர் வாஷ் பண்ணி நான் தண்ணியை குடிக்கிறேன். இது குத்தமா? குத்தமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொண்ணே பண்ணா கூட அது தப்புதான். தப்புதான் மேடம். நீங்க அவங்களுக்கான சேவையை செய்யுங்க, சமைங்க, வீட்டு வேலைக்கு செய்யுங்க, எல்லாமே பண்ணுங்க. இது வந்து ரொம்ப கேவலம். அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். மனம் திரும்பு. காதலிக்கு ஐபோன் வாங்கி கொடுக்க பணம் இல்லாததால் இளைஞர் தனது ஒரு கிட்டையை விற்றுள்ளது. அவரின் அறியாமையின் ஐபோனுக்கு ஒரு உச்சபட்ச கிட்டையாடா? நிலைக்கு ஐபோன் இணையவாசிகள் 16 Pro. கொந்தளித்துள்ளனர். காதலியின் ஆசையை நிறைவேற்ற காதலன் எந்த எல்லைக்கும் செல்வான் என்பதை பார்த்திருக்கிறோம். வடக்கனே ஆனால் அதுவும். தன் உயிருக்கே ஆபத்தை உருவாக்கி கொள்வானா என்று கேள்வி எழுப்புகின்றனர். பொதுவா இந்த காதலுக்காக இதயத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா இங்க ஒருத்தன் கிட்னியை கொடுத்திருக்காண்டா. காமெடியில கூட ஒண்ணு வரும். பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன் லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க. இதெல்லாம் இங்க ஒரு காமெடியா நம்ம பார்த்திருக்கோம். அத அவன் ரியாலிட்டியில கொண்டு வந்திருக்காண்டா. இதை விட ஒரு லவர் என்னடா பண்ணணும்? இன்னைக்குதான் உண்மையா லவர்ஸ். இதுக்கப்புறம் நெஞ்சு இருக்கும் வரை கிடையாது, கிட்னி இருக்கும் வரைதான். இவன் தான் மேடம் உண்மையான லவர். எனக்கு இப்படி ஒரு காதலன் கிடைச்சிருந்தானா அவனுக்காக என் உயிரே கொடுத்திருப்பேன். இப்ப வந்து ஐபோன் வாங்கி கொடுத்துட்டான். ஒரு கிட்னி இல்லாதவன் கூட எப்பறம் அந்த பொண்ணு வாழும்? ஐபோன் வாங்கிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. கிட்னி இல்லாத கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்ட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவான்? கோவிந்தா கோவிந்தா. அதான் எங்க அம்மா ஓவர் ஆக்டிவ், கொஞ்சம் அடக்கிட்டு கொஞ்சம் அமைதியா அக்கா இருக்க சொல்லிட்டு இவ்வளவு அழகா அக்கா அம்மா இவ்வளவு அழகா தம்பி கொஞ்சம் நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்டப்பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டு இருக்கோமா? இப்படிதான் பல இடங்கள்ல ஏதாவது பேசணும்னு பேசி அசிங்கப்படுறது. அந்த அசிங்கம் வந்து தற்கொலையோட ரொம்ப மோசமானது. நான் தாங்கத்தான் போறேன். குதிக்கத்தான் போறியா? ஆமா. செதறி வாடா. அந்த டைம்ல செத்துலான்னு தோணும். என்ன விட்டுங்க. இது வந்துட்டு இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோட்டா மாறும் தருணங்கள்ல அப்பப்போ நடக்கும். ஆனா இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற நமக்கு தான் வந்துட்டு ஒரு பெரிய அசிங்கமா, ஐயோ ஒரு பெரிய அவமானமா, செத்துலாண்டா, இதுக்கப்புறம் வாழ்வே எனக்கு பிடிக்கலடா, தற்கொலை பண்ணிக்க போறடா அப்படிங்கிற அளவுக்கு தோணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. நான் ரொம்ப சென்சிட்டிவ், என்னால் தாங்கிக்க முடியாது. ஆனா அது எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்களே, அவங்களுக்கு இது ஒரு பெரிய அசிங்கமாவே தெரியாது. எவ்வளவு அசிங்கப்படுத்தோம், அடுத்தடுத்த டாபிக் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நேத்து உனக்கு கால் பண்ண, ஒரு பையன் போன் எடுத்து என்ன சொன்னா? அசிங்கமா சொன்னான். எனக்கு ஒன்றும் புதுசு. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஃபன்னாக இருந்தது. ஸோ அதை தான் சொல்கிறேன், ஒரு சில கப்புள்ஸோட ரீல்ஸை வந்துட்டு ஓகே பார்க்குற மாதிரி இருக்கு, பட் இதெல்லாம் ரொம்ப எல்லாம் மீறி போயிருக்கு. ரொம்ப 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 ஓவர். அதுவும் நம்ம வடக்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இறங்கிட்டாங்க. ரீச்சுக்கோசரம் என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வீடியோ பார்க்க நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம். ஸோ என்ன வீடியோ ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் கூட பண்ணுங்கள், நம்ம அந்த வீடியோ ரியாக்ஷன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.